நமஸ்காரம். அஸ்மத் சர்வகுருப்யோ நமஹ. சிவருத்ர சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள். மேன்மையை எதிர்நோக்கி காத்திருக்கும் மேஷராசி அன்பர்களே, நண்பர்களே, எதிர்வரக்கூடிய புரட்டாசி மாதம் குரோதி வருடம் 16 செப்டம்பர் 2024 திங்கட்கிழமை கும்பராசியில் சதுர்த்த திசையில் இரவு 8 மணிக்கு பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதத்தினுடைய பலன்கள், அதாவது மேஷத்துலதான் லக்னம் அமைகிறது. ஈவினிங் 8 மணிக்கு பிறக்கிறதுனால 2இல் குருவும் 3இல் செவ்வாயும் 6இல் சூரியன் சுக்கிரன் புதன் கேதுவும், அங்கேயே இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்திற்கும் 11இல் சந்திரன் சனியும் 12இல் ராகுவும் இருந்து நம்ம வழிநடத்துகிறார். இந்த மாதம் ஆரம்பத்தில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய சில நிலைமைகள் சங்கடத்தை நமக்கு தரக்கூடியவனாக அமைந்திருக்கின்றன. அதுவும் ஆன்மீக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் கவர்மெண்ட் ஆபீஸ் அந்த மாதிரி ஏதாவது எதிர்பார்த்திருந்தோம்னா அது சில சங்கடங்களை தரக்கூடியதாக. 5ஆம் இடத்துக்குரியவன் சூரியன் 6ஆம் இடத்தில் மறையிறதுனால, அதுவும் சுக்கிரன் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் அது நீச்சனாக இருக்கிறதுனால, ஆனாலும் புதன் அங்கே உச்சமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு சில நன்மைகள் இருக்கும். என்னன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள், இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நம்மளுக்கு கொஞ்சம் ஏதாவது லாஸ் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது. எஸ்பெஷலி கொஞ்சம் டாக்டர்கிட்ட போகக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு வந்தாலும் வரலாம். விஷன் சம்பந்தப்பட்டது, கண் சம்பந்தப்பட்டது சில செலவுகளை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. அதற்கடுத்து பார்த்தோம்னா அந்த புதன் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறான். பிசினஸை மேம்பட செய்யக்கூடியவனாக அமைந்திருக்கிறான். அதுவும் இல்லை, இந்த ரிசர்ச் செய்யவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் போறவங்களுக்கு நிச்சயமாக அது கிடைப்பதற்கான வழி இருக்கின்றன. ஒரு 10 நாளைக்கு மேல சுக்கிரன் தன்னுடைய 7ஆம் வீட்டுக்கு இடம்பெயர்றதுனால ஆரம்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சண்டை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து பிற்பகுதியில் புரட்டாசி மாதத்தினுடைய பிற்பகுதியில் நமக்கு அது நன்மையாக முடியக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் எடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் கணவனிடமோ மனைவியிடமோ கலந்து ஆலோசித்து செய்வது என்பது நல்லதை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இனிஷியலா 6ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறதுனால நமக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதி 7ஆம் வீட்டுக்கு அதிபதி 6ஆம் வீட்டுல மறைஞ்சிருக்கிறதுனால சில பல கெடுதல்கள் வந்தாலும், ஆரம்பத்துல மணி ஃப்ளோ இல்லைன்னாலும், நாம எதிர்பார்த்த இடத்துல இருந்து கடன் கேட்டிருந்தாலும் அந்த கடனும் வராத ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே மாதத்தினுடைய பிற்பகுதியில் எல்லாமே சரியாகி நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இடத்துல நமக்கு 3ஆம் இடத்தில் நம்முடைய அதிபதியாக இருக்கக்கூடியவன் மேஷத்தினுடைய அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறான். 3ஆம் இடத்தில் இருப்பதோடு இல்லை, 7ஆம் பார்வையாக நம்முடைய 9ஆம் வீட்டையும் 8ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டையும் பார்ப்பதால் இந்த மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாகவும், அதே சமயம் மருத்துவத்துறையில் தொழிலாளியாக இருப்பவர்கள் அலைச்சல் அதிகமாக இருக்கல, மெடிக்கல் ரெப்னு சொல்றவர்கள் அவர்களுக்கு அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடியதாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. நிறைய டிஸ்டர்பன்ஸ் வரும் சார். வண்டியில 2 வீலர்ல போச்சே வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், அது 4 வீலர்ல போனா கூட இருக்கக்கூடிய டிஸ்டர்பன்ஸ், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு டிப்ளமேட்ஸுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கிடையாது. மேனேஜ்மெண்ட் படிக்கிறவர்களுக்கு, வெளிநாடு செல்ல தூண்டுபவர்களுக்கு அதற்கான வழியை நமக்கு கொடுப்பதற்காக குருவும் சுக்கிரனும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அது மாதத்தினுடைய பின்பகுதியில ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் மாதத்தின் பின்பகுதி நான் நினைக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அதுவும் இந்த ரிசர்ச் செய்வர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவும், திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு, சினிமா துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும், இனிஷியலா கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் பிற்பகுதியில் அந்த அலைச்சல் நமக்கு நல்லதொரு பண வரவை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, சனி 10ஆம் வீட்டுக்குடையவன் 11ஆம் இடத்தில் சந்திரனோடு அமைந்திருக்கிறதுனால எல்லா விதமான பிசினஸ், எந்த பிசினஸா இருந்தாலுமே அந்த பிசினஸ் நேரடி வருவாயை விடுத்து நமக்கு மறைமுகமாக வருவாயை கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது. எஸ்பெஷலி அக்ரிகல்ச்சர் துறையில் இருப்பவர்களுக்கு, ஃபிஷரிஸ் துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கும். ஆனாலும் 2ஆம் இடத்தில் 3ஆம் பார்வையாக ராகு பார்ப்பதாலும், அந்த ராகுனுடைய பார்வை நம்முடைய 10ஆம் வீட்டிற்கு இருப்பதாலும் விவசாயத்தில் சிறு சிறு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான எதிர்பாராத ஒரு மழை வந்து அந்த நஷ்டத்தை கொடுப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. அதையும் நாம பார்த்துக்கணும். ரொம்ப டிப்ளமேட்டிக்கா டீல் பண்ணணும் அப்படின்னா ராகுனுடைய கால்கள் இருக்கக்கூடியவர்கள்
அப்பப்போ திடீர்னு ஒரு பேனிக் வரும் சார், திடீர்னு ஒரு சந்தேகம் வரும், திடீர்னு நமக்கு ஐயோ நடக்குமா நடக்காதான்னு ஒரு எண்ணம் வரும். அந்த மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்றது, தடுப்பது அது ரொம்ப கஷ்டம். அதை தடுப்பதற்கான முயற்சிகள் நம்ம எடுத்தோம்னா நிச்சயமா இந்த எதிர்வரக்கூடிய புரட்டாதி மாதம் என்பது மிக மிக மேன்மையை தரக்கூடிய மாதமாக நமக்கு அமைந்திருக்கிறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ்மெண்ட், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய தொழிலாளிகள், முதலாளிகள், இவர்களுக்கெல்லாம் ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருந்தாலுமே மெர்க்குரியினுடைய, புதனுடைய, அந்த சுக்கிரனுடைய 2 பேரும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரைச்சு அதனுடைய மேன்மையை நாம் உணர்வதாக அமைந்திருக்கிறது. அதனால தவறாமல் 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் முருகனையும் அம்பாளையும் பிரார்த்தித்து வருதல், சுக்கிரன் புதனுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய முடிந்தால் திருப்பதி சென்று வருதல், பெருமாளை வணங்கி வருதல், வியாழக்கிழமைகளில் அல்லது செவ்வாய்க்கிழமைகளில் பெருமாளை வணங்கி முருகனை வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. நன்றி.